அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பூஜை சாமான்லாம் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சது. விளக்கேற்ற வேண்டியது தான். நான் வந்து நிறையா குட்டி குட்டி இந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து என்னென்ன சாமி இருக்குன்னு இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்பவுமே விளக்குறேன் அடுக்கிறேன், அதை தான் உங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், காமிச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து என்னென்ன சாமி சிலைகள்லாம் என்கிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது இந்த முருகரோட சிலை, ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்புறம் புதுசாக ஒரு முருகர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா இவருதான் பத்துமலை முருகர். ஹஸ்பண்டும் பையனும் மலேசியா போயிருந்தாங்க. அங்கே வந்து எனக்கு கண்டிப்பாக எது வாங்குறீங்களோ இது வேணும்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே வாங்கிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தாங்க ஹஸ்பண்டும் பையனும். இதுதான் அங்கேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தது. எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க இந்த முருகர் கூட. இப்போ இவரும் இருக்காரு. இப்போ மற்றதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்க எப்பவுமே பூஜையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது நம்மளோட பெருமாள் சிலை, இவங்கெல்லாம் மண் சிலை, இவங்க வந்து பாபா. அப்புறம் இவங்க இது நார்மலாக இருக்கிறவங்க. இப்போ புதுசாக இருக்கிற அந்த மெட்டலில் இருக்கிற ஒரு சிலையை தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஐயப்பன். இவங்க வந்து வாங்கும்போது நல்லா ஒரு கோல்டன் கலரில் தான் இருந்தாங்க. அப்புறம் நாள் ஆக ஆக மெட்டல் மாதிரி ஆயிட்டாங்க. கபோர்டுக்குள்ளேயும் இவங்கெல்லாம் இருக்காங்க. கிருஷ்ணன் ஜெயந்திக்கு குட்டி குட்டியாக வாங்குறது. நந்தி, இதுக்குள்ள ஒரு முருகர் இருக்கார் பாருங்க. எப்பயாவது தான் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் சிவன், குட்டி கிருஷ்ணரே 3 இருக்காங்க. அப்புறம் அம்மன், சரஸ்வதி, அப்புறம் அங்கங்கே கோயிலுக்கு போகும்போது நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி மாசாணி அம்மன், பாண்டி முனீஸ்வரர், அப்புறம் சங்கரன் கோவில், அங்கே இங்கே குலசை முத்தாரம்மன் கோயிலில் வாங்கினது, இருக்கங்குடியில் வாங்கினது நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இவங்கெல்லாம் குபேரர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி. எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க.
இங்கே பாருங்கள், கண்ணாடி பிள்ளையார், கண்ணாடி நந்தி, கண்ணாடி சிவன், குட்டி பிள்ளையார், எவ்வளோ பிள்ளையார் இருக்காங்க பாருங்கள். அப்புறம் மேலே இதெல்லாம் வந்து பீச்சில் அந்த ரிங்கு போட்டு ஜெயிச்சது இதெல்லாம். அப்புறம் வந்து இது வந்து என் அண்ணன் பையன் கிஃப்டாக கொடுத்தது. எதுக்கு கொடுத்தது தெரியல, எனக்கு ஆனால் கிஃப்டாக கொடுத்தது அண்ணன், சின்ன பையன். அப்புறம் பிள்ளையார் மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி கப்ஸ், பசங்க ஸ்கூலில் படிக்கும்போது வாங்கின கப்ஸ். இதை விலைக்கு பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, கருப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் பாருங்கள், பசங்களுக்குலாம் இப்போ வந்து பெரிய பசங்களாயிட்டாங்க, ஆனாலும் கப்பை அப்படியே விலைக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம், யாரெல்லாம் இருக்காங்கன்னு. குட்டி முருகர், இது வந்து வடபழனி கோயில் போயிட்டு வரும்போது வெளியே வாங்கினாங்க. அப்புறம் இதுவும் அம்மா வீட்டுக்கிட்ட எங்கேயோ போகும்போது ஒரு கோயில்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குது, நம்மக்கிட்ட கம்மதேனு இல்லையேன்னு சொல்லிட்டு வாங்கினது. அழகாக இருக்குல்ல. அப்புறம் அன்னலக்ஷ்மி காசி போகும்போது வாங்கினது. அப்புறம் இது கிஃப்டாக வாங்கிட்டு வந்தது தான். இதில் குங்குமம் வைக்க வந்துட்டேன், அழகாக இருக்காங்கல்ல. அப்புறம் ராகவேந்திரர், உங்களெல்லாம் கரெக்டாக விலைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. குபேரர், கிருஷ்ணர், உங்களுக்குலாம் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்குமான்னு தெரில. இவங்க வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் அங்கேயே வாங்கினது. அப்புறம் பிள்ளையார் எங்கன்னு எங்கேயாவது போகும்போது இருந்ததுன்னா வாங்கிடுவேன் உடனே. முருகர், நல்லா மூஞ்செல்லாம் சந்தனம் பூசி வச்சுருக்கேன் முருகருக்கு. வேலை காணுங்க, முருகரோட வேலை காணும், எங்கேயோ விளக்கும் போது என்னமோ பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம சாய்பாபா. ரொம்ப மெயின் விஷயம், காசி ஹஸ்பண்ட் வந்து காசி போகும்போது இது வாங்கிட்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு 20 years இருக்கும் இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து. அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வாங்கினது, மதுரையில் வாங்கினது. அப்புறம் பிள்ளையார், இவங்களும் காசியில் வாங்கினது தான். அன்னபூரணி, இவங்களும் காசியில் வாங்கினது தான். இது அத்தையோடது. கரண்டி இல்லைன்னு யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க, நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டேன். முருகரோட வேலை காணும், அன்னலக்ஷ்மியோட கரண்டியை காணும். அப்புறம் இவங்க ஒரு அம்மன் வச்சுருக்கேன். அப்புறம் ஹரித்வாரில் வாங்கினது ஆஞ்சநேயர், ராமர், சீதா, லக்ஷ்மணன். அப்புறம் நம்ம முருகர் சிறுவாபுரி கோயிலுக்கு போகும்போது வாங்கினது, வள்ளி தெய்வானையோட முருகர். அப்புறம் நடராஜர், இது பொண்ணு டான்ஸ் கற்றுக்கும் போது ஒரு ஆசையாக வாங்கலாமேன்னு வாங்கினது. இது வந்து நார்மல் நம்ம அந்த மெட்டல்லாம் இருக்கும் இல்லையா, பாத்திரக்கடை, அங்கே பார்த்து வாங்கினது தான். இது அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த வேலு இது மூணுமே வந்து நம்ம பழனி அடிவாரத்தில் வாங்கினதுங்க. பழனி கோயிலில் அடிவாரத்தில் வாங்கினது இந்த மூணுமே. அப்புறம் வந்து இது பெரியபாளையத்தம்மன் கோயிலில் வாங்கினது. எனக்கு ஞாபகம் இருந்ததை சொல்கிறேன், பெரியபாளையத்தம்மன் கோயிலில் வாங்கினது. வேற என்ன சொல்லிட்டேன், வராகி அம்மன், வராகி அம்மன் அங்கே போகும்போது வாங்கினது. வராகி அம்மன் அவ்வளோதான், ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதாங்க கலெக்ஷன், பூஜை ரூமோட சாமிங்களோட கலெக்ஷன். இதை வந்து இப்போ நம்ம நீட்டாக அடிக்கிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுலாம்.
இந்த பூஜை வீடியோ பிடிக்குமான்னு பாருங்கள். நான் பண்ணுற அந்த பூஜையெல்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன சிலைகள்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.